ஒரு பேராசிரியர் அழைச்சு மாணவர்கள் படிக்கக்கூடிய வகையில ஒரு நூலகத்தை தொடங்கி வச்சிருக்காரு. இன்னைக்கு மாணவர்கள் எவ்வளவோ ஒரு நிலையில போய்கிட்டு இருக்கும்போது படிப்பு தான் ஒரு இன்றியமையாதது அப்படிங்கிற கருத்துல கொண்டு மதுரைக்கே உரித்ததாக கூடிய மதுரை முத்தோடு அவருடைய அந்த நிகழ்வுகளை கலந்துகிட்டீங்க. ஏராளமான மாணவர்களை பார்த்தீங்க, அவர்கள் ஆர்வமா அந்த புத்தகங்கள்லாம் வாங்கி சென்றத இந்த தருணம் எப்படி இருக்கீங்க? அவர் வாங்கி இருக்கிற புத்தகங்களும் சரி, அதை அவர் வரிசைப்படுத்தி இருக்கிற முறை, என்னென்ன தொகுதிகள் எங்கெங்க இருக்கணும்னு சொல்லி, இந்த படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எது பிரியம் இருக்கோ அதை எடுத்து படிப்பாங்க. எதில் அவங்க முன்னேற நினைக்கிறாங்களோ அந்த துறையில அவங்க அதை எடுத்து படித்து முன்னேறுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆக ஒரு அருமையான வேலையை அவர் செய்திருக்கிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் காலகட்டத்துல மொபைல் போன் இல்லாம இருக்க முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த வாசிப்பு பழக்கம் மாணவர்கள் மத்தியில குறைஞ்சிருச்சா இல்ல அதிகரிச்சுட்டு இருக்குங்களாங்க? குறைஞ்சிருக்குன்னு சொல்லணும், இல்லை அது ஓரளவு இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நாம இதை மொத்தமா போய் கணக்கெடுத்து பார்க்கல, நம்ம வீட்டுகளுக்குள்ள பார்க்கிற போது கொஞ்சம் குறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு, இன்னொரு வீட்டில் பார்க்கும்போது கூட்டின மாதிரி இருக்கும். அதனால இதை முடிந்த முடிவா பதில் சொல்ல முடியாது. மாணவர்களுடைய அசாத்திய திறமை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. 80s கிட்ஸ், நாங்கெல்லாம் 90s ஜென்ஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவ சமுதாயம் எப்படி இருக்கீங்க உங்க காலகட்டத்துக்கு? அவங்க பல்வேறு விஷயங்களை அவங்க தெரிஞ்சிருக்கிறாங்க. நாங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை விட அவங்க தெரிஞ்சிருக்கிற விஷயங்கள் அதிகமாக இருக்கு. அது இயல்பும் கூட, ஏன்னா பாடப்படிப்பெல்லாம் கூடுது. அதனால அவங்க ரொம்ப முன்னேறி இருக்காங்க. முன்னேறி இருக்காங்களே தவிர சமூக இயக்க தளத்துல சரியா இருக்காங்களான்றது எனக்கு தெரியல. இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுடைய அந்த படைப்பாற்றல், பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்குமான அந்த இணக்கம், இதெல்லாம் எப்படி இருக்கீங்க? படைப்பாற்றல் நல்லாவே இருக்கு. நேற்று கூட என்னை பார்க்கறதுக்கு ஒரு 9 பேர் வந்திருந்தாங்க. 9 பேரும் புத்தகம் போட்டிருக்காங்க. அதனால படைப்பாற்றல் நல்லா தான் இருக்கு. பெற்றோரோட தொடர்பு இருக்கிறது அது நான் அவங்கள பார்க்கல. குறிப்பா உங்க காலகட்டத்துல மிகுந்த கண்டிப்பு இருக்கும், உரிமையா ஒரு செல்லமா அடிப்பீங்க. இன்னைக்கு மாணவர்களை கண்டிக்க முடியவில்லை, கண்டிச்ச ஆசிரியர் மேல பணியதெல்லாம் வருது. மாணவர்கள் நல்ல திறன்பட வரணும்னா என்ன பண்ணலாங்க? அது பெற்றோருடைய பொறுப்பு தான். நம்ம பெற்றோரும் சமூகம் தான் செய்யணுமே தவிர தனிப்பட்ட மனிதன் ஒண்ணு சாதிச்சிட முடியாது. அதுல தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்த சொல்றாங்க. அது தமிழகத்துக்கு நல்லதா? தேசிய கல்விக் குழுவா? தேசிய கல்விக் குழுவில் என்ன நோக்கம் வச்சிருக்கிறாங்க? மும்மொழியை நான் அங்கீகரிக்க மாட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னா, பல மொழிகள் படிக்கிறதுனால நமக்கு என்ன லாபம் இருக்குன்றது இப்போதைக்கு 2 மொழி தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு மொழி தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்போ வாய்ப்பு வேணுமோ அப்போ தெரிஞ்சுக்கிடுவாங்க. அது தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. மற்றபடி 3 மொழியை கற்றுக்கொள்ளணும்ன்ற அவசியம் இல்லை. அது ஒருவேளை எனக்கு என்னமோ நாளை வேறு ஒரு மொழியை உள்ள திணிப்பதற்காக வரக்கூடிய மொழியாக எனக்கு தோணுது. அதை நான் விரும்பலை. இப்ப இருக்க முதல்வரா கொஞ்சம் போகட்டும், காலம் போகட்டும், பார்ப்போம். இதுவரை நல்லா இல்லை, ஒருவேளை பின்னாடி நல்லா இருந்தாலும் இருக்கலாம். அதனால பொறுத்திருந்து தான் பார்க்கணும். முன்னால உள்ள ஆசிரியர்களுக்கும் இல்ல இப்போ உள்ள ஆசிரியர்களுக்கும் மாணவர்களை தத்தெடுப்பாங்க, அந்த மாதிரி பல்வேறு சூழ்நிலை இருந்தது. இப்போ உள்ள ஆசிரியர்களுக்கு பணிச்சுமை அதிகமா இருக்கனால மாணவர்களுக்கும் பணிச்சுமை மட்டும் இல்ல, இப்ப இருக்கக்கூடியவங்களுக்கு அரசு சம்பளமாக்குறவங்களுக்கு வசதி இருக்கு. இன்னொன்னு, கணவனும் மனைவியுமாக 2 பேரும் கல்லூரியோ பள்ளியோ வேலை பார்க்கிற போது சம்பளம் கொஞ்சம் கூட இருக்கு. அதனால இவங்களுக்கு பணத்தை பெரிதாக கருதுகிறார்களே தவிர பாசங்கள் எல்லாம் இல்லாம போச்சு. நாடு என்ற பற்று நமக்கு வரணும். அந்த நாட்டை முன்னேற்றுவது எப்படி அப்படின்னு நினைக்கணும். நமக்கு பல கட்சிகள் இருக்கலாம். எந்த கட்சி இருந்தாலும் அந்த கட்சியில நம்ம இயங்கி செய்து முன்னேற்றி வைப்பதற்கு முயற்சி பண்ணணும். அதெல்லாம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அது பணம் கொஞ்சம் விளையாடுது அப்படின்னு தோணுது. அது தவிர முன்னே விட இப்போ இந்த லஞ்சம் இருக்கு பாருங்க, அது மிக அதிகமாக எல்லா தளங்கள்லையும் இருக்குது. அதனால பொதுமக்கள் மத்தியில ஒழுக்கமும் பண்பாடும் கொஞ்சம் குறைவாக இருக்குன்னு நினைக்கிறேன்.